வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், அதாவது குடிமைப்பணி தேர்வு 2025-26 பற்றில இன்டர்வியூ நேர்முக தேர்வு அல்லது ஆளுமை தேர்வு பெர்சாலிட்டி டெஸ்டோட கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன பேக்ரவுண்ட். நார்மலாக தெர் இஸ் நோ எக்ஸாம் கால்ட் ஐஏஎஸ் எக்ஸாம். ஐஏஎஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ். குடிமைப்பணி தேர்வுகளுக்கு கீழே தான் ஐஏஎஸ் வருது, ஐபிஎஸ் வருது, மற்ற சென்ட்ரல் சர்வீசஸ் எல்லாம் வருது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள், நேர்முக தேர்வு என்ன மாதிரி கேள்வி வைப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஏதாவது நான் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முக்கியமாக பொது அறிவில் எந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுடைய இந்த வருஷம் 2025-26 செஷன் நம்மளுடைய 25வது எபிசோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏர்லியராக கடந்த 3 ஆண்டுகளாக 100, இப்போ லாஸ்ட் இயர் 150 எபிசோடு நம்ம பண்ணோம். ஸோ நம்ம வந்து நிறைய இந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் புதுசாக வர்றவங்களுக்கு இது ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரிலிமினரி நடந்து, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுங்க, மெயின் முடிஞ்சு மெயின் பாஸ் பண்ணி இன்னைக்கு இப்போ யூபிஎஸ்சியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, நேர்முகத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்க கேள்வி ஒரு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கேள்விகள் வருது. ரைட்டா? ஓகே, பாய். பார்க்கலாம். போர்டு வந்து சீல்வர்தன் சிங் அண்ட் ஆப்ஷனல் எக்கனாமிக்ஸ். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் we are seeing an economic optional. Let's see. And board 15-12 afternoon, last person of the day, Sri Shilvardhan sir. யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் பர்சன் ஆஃப் தி டே. இவருடைய ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 1 o'clock. லாஸ்ட் பர்சனாக 4:30 தான் உள்ள போயிருப்பார். 3.5 மணி நேரம், 3.5 hours அவர் என்ன செய்துக்கிட்டு இருப்பார். இதோட கேள்வி, நீங்கள் வந்து இறங்கி நீங்கள் வந்து எவ்வளோ லேட்டாக போனீங்கன்னா அதுக்கப்புறம் இதனால நீங்கள் என்ன பண்ணினீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சிந்தனை ஓட்டிக்கிட்டு இருந்த மாதிரி கேள்விகள் உண்டு. பட் ஸ்டில் நம்மளுடைய அந்த சிந்தனையை ஓட்டை போட்டுருக்கோம். ஒவ்வொருத்தராக வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 5-6 போர்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம டேபிள் நம்ம தான் கடைசி. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, தென் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம், கீவேர்ட்ஸ், பரத்பூர், டியூவல் டிகிரி, மைனிங் இன்ஜினியர், ஐஎம்எஸ் தன்பாத், ஐஎஸ்எம் தன்பாத், எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆப்ஷனல், தாசில்தார் இன் ராஜஸ்தான். ஸோ அசாஃப்னா தாசில்தார் இன் ராஜஸ்தான், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், டென்னிஸ், விபாஸ்னா அண்ட் public space tidiness. Public space tidiness. Fine. Silvardhan Singh. And he says chair. So you have mentioned public space tidiness. It's very different in your interest. What is your opinion on Swachh Bharat? Is it successful? Right? So public space வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், நீட் அண்ட் டைடாக இருக்கணும் பேசணும். அதான் டைடினஸ். அப்போ பப்ளிக் ஸ்பேஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறார்ல, அப்போ ஸ்வச் பாரத் மிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. யூ ஆர் ஹாப்பி பட் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் ஏற்கனவே கேட்ட கேள்வியில் அவர் என்ன பதில் சொன்னாரோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின், யூ ஆர் ஹாப்பி பட் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த பெர்ஃபார்மன்ஸ். வாட் மெஷர்ஸ் டு யூ திங்க் ஷுட் பி டேக்கன் டு மேக் திஸ் மிஷன் எ ஃபுல் சக்ஸஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட போர்டில் என்ன கேட்பாங்க, சப்போஸ் ஒப்பீனியன், அதே மாதிரி உங்களோட ஐடியா, இது மாதிரி நிறைய ஏதாவது வந்து கேள்விகள் வந்து ஃபர்தராக வந்து சப் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். இந்த சப் கொஸ்டின் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரைட்? சின்ஸ் யூ ஆர் அன் எக்கானமிஸ்ட், டெல் மீ வை ருபி இஸ் ஃபாலிங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் என்னென்ன காரணங்களால் ருபி ஃபால் ஆகுதுன்னு. சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் தெரியணும். ஸோ தட்ஸ் வாட் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிறது. பட் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒய் எஃப்ஐஐ, தட் இஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரன்னிங் அவே டெஸ்பைட் இந்தியா இஸ் being a 4th largest and fastest growing. ஸோ ஓகே, ஏன்னா இந்த பாயிண்டில் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் மூவிங் அவே. ஸோ அதனால் மணியோட வேல்யூ வந்து எரோட் ஆகிட்டுன்னு சொல்லியிருப்பார். தென் டு யூ திங்க் ஆர்பிஐ should intervene? Do you think RBI should intervene? And discussion on tennis and its lack of wide adoption in India. Then member 1. So what member 1 says, what is current per capita income of India? This is very common, so everybody should know. How do you see rising when India being developed India, right? Then discussion on that. I said for me, Viksit Bharat is beyond economics. It also includes inclusive growth, happiness, human development and sustainability, etc. So ஏன்னா இங்கே இந்த கேள்வியில் per capita income, அதுக்கப்புறம் ரேசிங், இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபர்தர் டெவலப்மெண்ட்டில் திஸ் வாஸ் கோயிங். அண்ட் தென் ஹீ செட் விக்சித் பாரத்னா நீங்கள் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வளர்றது மட்டும் கிடையாது, அதை தாண்டி இட் ஷுட் பி இன்க்ளூசிவ் க்ரோத், ஹாப்பினஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு.
and rank of Indian Human Development Index, HDI, right? And India rank of India in hunger index, that is HDI. This is a hunger index, and we are giving ration to 80 crore people. Still, we are the one of the lowest. Why? 80 crore people ration. So this is very important. Fine. Then member 2, you work as a Tahsildar. Now he is in economic service, right? What are your learning? Why there is a corruption, right? So என்ன வேலை நம்ம பார்த்தாலும் அதனுடைய கேள்விகளுக்கு நிச்சயம். Do you think the digital mission with respect to land record is working on the ground? கிரவுண்டில் வந்து டிஜிட்டல் ரெக்கார்டு லேண்டு நம்ம இது பண்ணோம்னா இது வருதா, ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வாட் ஆர் த லேக்குனே, என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது. அஸ் அ டிஸ்கஷன் ஆன் டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் ஜென்ரல் லிட்ரஸி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் டிஜிட்டல் லிட்ரஸி? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசி காசு வாங்கிடுறாங்க, ஓடிபி வாங்கிடுறாங்க, நமக்கு ஒரு லிங்க் வருது, நம்ம கிளிக் பண்ணுறோம், டிஜிட்டல் அரெஸ்ட் வருது. இது எல்லாமே நமக்கு வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரியறது தான் டிஜிட்டல் லிட்ரஸி. இன்றைக்கி டிஜிட்டல் லிட்ரஸி ரொம்ப வளர்ந்து பெரிய பெரிய ஆட்களே ஏமாந்துடுறாங்க. ஸோ வி ஷுட் நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜென்ரல் லிட்ரஸி அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி. டிஜிட்டல் லிட்ரஸினா இன்றைக்கி போகிற போக்கில் நமக்கு ஏஐக்கும் ஜென்ரலான ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு வீடியோக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தட்ஸ் அ டிஸ்கஷன், ரைட்? தென் how would you transform the work culture based on your learnings of 3.5 years? So this person worked for 3.5 years in the field level. How your hobbies can help in administration, okay, tidiness. How to navigate current global uncertainties. Global uncertainty என்ன அர்த்தம்? ஸோ எங்கெங்கே வார் நடக்கு, என்ன பிரச்சனை இருக்குது குளோபல் லெவலில், இது எல்லாமே சேர்ந்து தான் குளோபல் அன்சர்டனிட்டிஸ். இதை இன்ஃபார்மலாக கேட்குற ஒரு கேள்வி. அப்புறம் மெம்பர் 3, டியூ ப்ராக்டிஸ் விபாசனா மெடிடேஷன். அவருடைய இதில் எழுதியிருக்காரு விபாசனா மெடிடேஷன். ஹூ இன்வென்டட் இட் அண்ட் ஹவ் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா? வை சாஸ்னலா டிசாஸ்டர் ஹேப்பன்ட்? ஸோ நமக்கு இது தெரியலன்ட்டு. ஹவ் வில் யூ ட்ரை டு ரிசால்வ் ஜாரியா ஃபயர் இஃப் போஸ்டட் அஸ் DM, district magistrate in Dhanbad, right? So இது வந்து whole fire, Jharia fire, he said collector. How will you solve it? Bharatpur is famous for Rajasthan. It's a bat sanctuary. Why Siberian crane visit Bharatpur, not Agra? Agra, not Madura, right? Not Agra or Madura. Ways to improve economic perspective of Bharatpur. Economic perspective of Bharatpur. Then Number 4, it's a lady. Where were you posted last? What are the challenges and prospects there? I said illegal mining was a challenge there and it was a border district, right? That's what the question. If you were to rate Bharatpur amongst the all districts of Rajasthan, which rank will you give? The SWOT analysis of Bharatpur, strength, weakness, opportunity, threat, and questions and counter questions on this thing, right? Then finally, so that chair set, the interview is over and you can, so that's all. பட் இதில் என்ன, இவருக்கு அனுபவத்தில் பேசிஸ்லேயே தான் நிறைய கேள்விகள். ஏன்னா இவருக்கு தாசில்தாராக ஒர்க் பண்ணதுனால ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவருடைய ஹாபியில் நிறைய கேள்விகள், வேறு எதுவும் வெளியே அதிகமாக கேட்கல, 1 or 2 கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் and you'll come up with a new video soon. Thank you very much. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.